ஓகே, வெல்கம் டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப்பே பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும். அதுதான் எனக்கு நீங்க பண்ற ஒரு பெரிய ஹெல்ப். அண்ட் தென் நீங்க எப்பயும் போல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பூமராங் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பூமராங் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா, அரடி ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்கன்னா, உட்டன் ஸ்கேல், அது மாதிரி ஒரு 2 கட்டை வேணும். பட் அதை வச்சே செய்யலாம்னு யோசிச்சு பார்த்தா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கல் மாதிரி இருக்கும், ஒரு சின்னதாக சருவு இருக்கும். அந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே சைஸாக வேணும். அது எங்கள் ஏரியாவில் தேடி தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்டன் ஸ்டோருக்கு, அதாவது வந்து இந்த மரப்பட்டறைக்கே போய் எங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் வேணும்னு சொல்லி அவங்கள்ட்டே கேட்டு எங்களுக்கு தேவையான 2 கட்டையை நாங்களே இழைச்சிட்டு வந்துட்டோம். நீங்கள் வந்து உட்டன் ஸ்கேல் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான பர்ஃபெக்டான ஷேப் உள்ள 2 கட்டை கிடச்சிருச்சு. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நான் வைக்கிற மாரியே ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள், நான் பண்ணுற மாரி இப்படி ஒரு மார்க்கு, அண்ட் தென் அப்படியே திருப்பி இப்படி ஒரு மார்க் போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு பக்கத்தோட பூமராங்கில் என்ன பண்ணுங்கள், நான் போகிற மாதிரியே கோடு போட்டு அந்த பூமராங்கோட விங்ஸை 2ஆக பிரிச்சுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பூமராங்கை நம்ம தூக்கி போடணும். அப்போ தூக்கி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எது வந்து ஃபஸ்ட்டு போய் பட போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டச் பண்ணுற பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போகுது. ஸோ அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஃபாயில் ஷேப்புக்கு மாற்றணும். இப்போ வண்டி, கார், பைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ஏன்னா காற்றை கிழிச்சிட்டு போகிறதுக்காக. ஸோ அதுமாதிரி என்ன பண்ணிக்கிறேன், அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், பெண்ணை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டு அந்தந்த இடத்த மட்டும் என்ன பண்ண போகிறேன், ஷைனிங்காகவும் அதோட ஆப்போசிட் சைடை நல்லா ஷார்ப்பாகவும் மாற்றணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்து இழைக்க போகிறோம். சரி வாங்க இழைக்கலாம். இப்போ எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷைனிங்காக முழ ஷேப் போடணும், கூர்ப்பான ஷேப் போடணும் அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பெண்ணை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக, நம்ம இழைக்கிறப்ப மாற்றி இழைச்சிக்க கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணிக்கிறேன், ரெஃபரன்ஸுக்காக அதில் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுத்தோன்னே இழைக்க வேண்டியது, அந்த 4 முனையையும் சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா இழைச்சி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா காற்றுல விட்டிங்கன்னா அது கிழிச்சிட்டு போகணும். ஸோ அந்த ஷேப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு இழைச்சிருவோம். ஓகே, இப்போ அந்த 4 விங்ஸையும் நம்ம அந்த ஏரோஃபாயில் ஷேப் சொன்னோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ இழைக்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்பவே கடுப்பான வேலை தான். நான் வந்து அந்த மரப்பற்றிலே இழைச்சிட்டு வந்திருப்பேன். பட் வீட்டில் சும்மா தான் இருக்கும், குவாரண்டைன் வெட்டியாக தானே இருக்கும், டைம் போகும்னு சொல்லி இழைக்கிறேன் அம்மா நேரம் இழைக்கிறேன். நீங்களும் வீட்டில் சும்மா தான் இருப்பீங்க, வெட்டியாக தான் இருப்பீங்க. செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா மரப்பற்ற அதேமாதிரி ட்ரில்லிங் மிஷின் வச்சுனா இழைக்காதீங்க. வீட்டிலே பொறுமையாக இழைங்க. அழகாக 1.5 மணி நேரம் டைம் போகிறதே தெரியாது. கடுப்பாக போனாலும் ஓரளவு போகும். சரி ஓகே, நம்ம இழைப்போம் இப்படியா. ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து அந்த ஏரோஃபாயில் ஷேப்புக்கு வந்து கரெக்டாக இழைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த மார்க் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும், காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அப்படி தான் ஷைனிங்காக இருக்கும். இது இந்த ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஒரு சைடு ஷைனிங்காகவும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் ஏரோஃபாயில் ஷேப்பு. நீங்கள் விடுறப்ப காற்றை கிழிச்சிட்டு போவோம். இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம இது ஒன்று தான் செஞ்சுருக்கோம். திருப்பி இதேமாரி ஒன்று செய்யணும். அதை செஞ்சுட்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ணுற வேலையை பார்ப்போம். சரி வாங்க அதையும் செஞ்சுட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2த்தையுமே நல்லா சூப்பராக இழைச்சிட்டோம். இப்போ நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த 2த்தையும் நடுவில் வச்சு இப்படி ஒரு மார்க்கு அப்படி ஒரு மார்க்குன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லைட்டாக ரம்பத்தையோ இல்லை கத்தியோ வச்சு அந்த இடத்துல லைட்டாக பேத்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் நம்ம 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். சரி வாங்க அதை உள்ளே இருக்கிறத பேத்து எடுத்துகிட்டு ஒட்டுற வேலையை பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அது 2தோட அந்த மிட் பாயிண்ட் இருக்கிறதையும் பேத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சு பார்த்தா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இதை ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் எதை வச்சு வேணால் ஓட்டலாம். ஃபெவிகால் வச்சு ஓட்டலாம், இல்லை க்ளூகனை வச்சு ஓட்டலாம். நான் வந்து என்கிட்ட அடபான் இருக்கிறதுனால நான் அதை வச்சு ஓட்டிக்கிட்டேன். இதை வச்சு தான் ஓட்டணும்னு எந்த கம்பல்சரியும் கிடையாது. நீங்கள் எதை வச்சு வேணால் ஓட்டலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இப்போ நான் அடபாண்டை வச்சு அதை ஒட்டிக்கிறேன். எஸ், ஃபைனலாக நம்மளோட பூமராங் வந்து பர்ஃபெக்டாக ரெடி. இதுக்கு சில கண்டிஷன் இருக்குது, சில ப்ராக்டிக்ஸும் தேவை. இது விட்டு பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக அந்த இடத்துல காற்றே இருக்கக்கூடாது, ஒரு பொட்டு காற்று கூட இருக்கக்கூடாது. பட் ஆனால் எங்கள் நேரம் என்னென்னா, காஞ்சனா படத்தில் கிரிக்கெட் கிரவுண்டில் வர்ற மாதிரி மழை மேகமூட்டமும் சரி அவ்வளோ காற்று இருந்தாலும் பரவாயில்ல, இதில் எடுத்தே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நாங்கள் எடுக்க போகிறோம். சரி வாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி ஓகே, இப்போ வந்து சும்மா டெமோ விட்டு பார்ப்போம்.
என்னடா இது பூமராங்கன்னா தீக்கி போட்டால் திருப்பி வருன்றதான் கணக்கு, நீ விட்டு விட்டு பார்க்குற உன்கிட்டே வரமாட்டீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள்கிட்ட அது சிம்பிளாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராதா? வரும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த அளவு காற்று அடிச்சு நீங்கள் எதை தூக்கி போட்டாலும் அது சரி எங்கேயோ தான் போய் விழும். ஸோ ஆனால் நான் இப்படி சொன்னால் நீங்கள் கன்ஃபார்மாக ஏற்றுக்க மாட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் கையில் பிடிச்சே காட்டுவேன். லாஸ்ட் அட்டெம்ப்ட். இந்த தடவை பிடிக்கல அப்படின்னா நான் சேனலுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப்பே பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கல அப்படின்னா திருப்பி கூட பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ நம்ம வந்து பூமராங் செஞ்சிருந்தோம். உண்மையாலுமே சூப்பராக பார்க்க வேண்டியது அந்த கிளைமேட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஆயிடுச்சு. உண்மையாலுமே நீங்கள் பூமராங்க விடணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொட்டு காற்று கூட இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப அமைதியான கிளைமேட்டாக இருந்தால் மட்டும்தான் சூப்பராக பறக்கும். பட் ஆனால் நாங்கள் போன இடத்துல வந்து நல்லா மழையே பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் எங்களால் சரியாக விட முடியல. பட் ஆனால் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பிளேஸுக்கு போய் பாருங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் தானே இருக்கிறீங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ஜாலியாக இருக்கும். நான் வந்து உட்டில் செஞ்சிருப்பேன். உட்டில் செஞ்சப்ப நிறைய தடவை எனக்கு கையெல்லாம் சரியடி விழுந்தது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கார்ட் போர்டு இல்லை வேறு எதெல்லாம் கூட செய்யலாம். இல்லை உட்டில் தான் நான் செய்வேன் அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் தென் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹவு டு மேக் வளரி அப்படின்னு சொல்லி போடலான்னு இருக்கேன். அதையும் நம்ம பூமராங்கையும் கம்பேர் பண்ணி கூட ஒரு வீடியோ போடலாம். அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் எனக்கு வியூஸ் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் எப்படி அடுத்த வீடியோ செய்ய முடியும்? ஓகேவா? அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். அப்படி இல்லையா, இந்த வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணும். அடுத்த வீடியோ நானும் சீக்கிரமாக போடுவேன். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் வரீங்கன்னா இதே மாதிரியே இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடைச்சா எப்பயும் போல் அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இந்த பூமராங்க எனக்கு செய்ய டைம் இல்லை, எனக்கு செய்கிறதுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் விட்டு பார்க்கணுன்னு மட்டும் ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அமேசானில் அவைலபிளான பெஸ்ட்டு சீப்பான ஒரு பூமராங்க நான் கீழே வந்து லிங்க்கில் தரேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் அது உட்டில் செஞ்சு பார்க்காம கார்ட்போர்டில் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதோட பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேஷனரி கடையிலே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் அமேசான் கீழே தரேன், செக் பண்ணி பார்க்குறதா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன் செகண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. நீங்கள் வந்து கீழே போய் ஒரு தம்ஸ் அப் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்டு திருப்பி சொல்கிறேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பாய். வேலையை கேட்டாலே வயிறு எரியுது. பாத்ரூம் லைட்டை போட கஷ்டமா இருக்கா? எங்க வீட்டில் வந்து 19 பாயாசத்தில்